வணக்கம். வாழாண்மையும் வேளாண்மையும் எம் இரு கண்கள் என்று போற்றுகின்ற நற்குடி வேளாளரின் வந்த வணக்கத்தை உங்கள் முன் படைக்கிறேன். நற்குடி வலைதளத்தில் உங்களோடு ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு விழியம் சமீபத்தில் பார்த்தேன். விழியம் என்ற தமிழ் சொல்லின் ஆங்கில ஆக்கம்தான் வீடியோ. அந்த விழியத்தில் ஒரு தேசிய கட்சியின் ஒருவர் பேசுகிறார். பாவம் புண்ணியம் பற்றி அவர் பேசுகிறார். இந்தியாவில் 130 கோடி மக்கள் இருக்கிறார்கள், வெறும் 15,000 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு என்று உலகத்தில் எங்கே வேணாலும் போய் சொல்லலாம். என்ன காரணம்? இவ்வளவு குறைவான எண்ணிக்கையில காவல் நிலையங்கள் உலகத்தின் எந்த தேசத்திலும் கிடையாது. By and large, this country is unpoliced and underpoliced. என்ன காரணம்? அறம் சார்ந்த வாழ்க்கை தான் காரணம். இது சரி, இது தவறு என்று நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. இத்தனை ஐபிசி இந்தியன் பீனல் கோடு தான் அப்படி கிடையாது. அந்த காலத்துல ரெண்டே பீனல் கோடு தான், இந்திய பாப கோடு, இந்திய புண்ணிய கோடு. இதெல்லாம் செஞ்சா பாவம், இதெல்லாம் செஞ்சா புண்ணியம். இந்த ரெண்டு வார்த்தைகளை வைத்துக் கொண்டு நமது ஒழுக்கத்தை எல்லாம் கட்டுக்குள் வைத்திருந்தார்களா இல்லையா? இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா, பாவம்னு சொன்னாங்களா இல்லையா? இதை செய்ய புண்ணியம்னு சொன்னாங்களா இல்லையா? இன்று அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் போன காரணத்தால் எத்தனை செக்ஷன் போட்டாலும் குற்றங்களை குறைக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் புண்ணியம் என்ற வார்த்தை தமிழையும் இந்திய மொழிகளில் தான் இருக்கு. எல்லா இந்திய மொழிகளிலையும் புண்ணியம் என்ற வார்த்தை இருக்கிறது, அதற்கு பொருள் இருக்கிறது. ஆங்கிலத்தில் புண்ணியத்துக்கு என்ன வார்த்தை? யாராவது ஆங்கில பேராசிரியர் இருந்தா சொல்லலாம். ஆங்கிலத்தில் புண்ணியத்திற்கு என்ன வார்த்தை என்றால், ஆங்கிலத்தில் புண்ணியத்திற்கு வார்த்தையே இல்லை. ஏன்? ஆங்கிலம் என்ற புண்ணியம் என்ற கருத்து ஆங்கில நாகரிகத்திலே கிடையாது. பாவத்துக்கு மாத்திரம் தான் ஆங்கில வார்த்தை இருக்கு, சின்னு. புண்ணியத்துக்கு இல்ல. இதை நான் ஒரு கல்லூரியில பேசுறப்போ ஒரு மாணவி எழுந்து கேட்டா, இப்படி புண்ணியத்துக்கு ஆங்கில வார்த்தை இல்லைன்னு சொல்றீங்களே, நான் ஒரு ஆங்கில வார்த்தை சொல்லுகிறேன், அதுக்கு தமிழ் வார்த்தை சொல்லுங்க. என்னமா வார்த்தை? டேட்டிங். டேட்டிங் ஒரு வார்த்தை இருக்கு ஆங்கிலத்துல. நாங்க எங்க மொழிபெயர்ப்பு துறையில தலையிலா தேடி பார்த்தோம், தமிழ்ல என்ன வார்த்தை இருக்கு? தமிழ்ல வார்த்தையே இல்லையே சார். ஏன்? டேட்டிங் என்ற அநாகரிகம் தமிழ் பண்பாட்டில் இல்லாத காரணத்தால் தமிழ்ல வார்த்தை இல்லை. புண்ணியம் என்ற கருத்து ஆங்கில நாகரிகத்தில் இல்லாதால் ஆங்கிலத்தில் வார்த்தை இல்லை. டேட்டிங் என்ற வார்த்தை தமிழ் பண்பாட்டில் இல்லை என்ற காரணத்தால் அதற்கு தமிழ் வார்த்தை இல்லை. தமிழ்ல மாத்திரம் இல்லை, ஹிந்திலே வார்த்தை இல்லை, மலையாளத்திலே இல்லை, தெலுங்குல இல்லை, ஆங்கிலத்தில் இருக்கு. அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு முன்னால் எப்போது வேண்டுமானாலும் வெளியில் செல்லலாம், எத்தனை உறவு வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் வெளியில் தங்கலாம். அவர்கள் திரும்ப வந்தால் அந்த பெற்றோர்களும் குடும்பமும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்கிற வாழ்க்கை முறை தான் டேட்டிங். அதற்கு இந்திய சமுதாயத்தில் அங்கீகாரம் இல்லை. ஏன்? இது அறம் சார்ந்த வாழ்க்கை முறையாக பார்க்கிறோம். அதனால இங்க அதற்கு ஏற்றுமதி இல்லை. பாவம் புண்ணியம் பற்றி அவர் பேசுகிறார். பாவம் புண்ணியம் எல்லாம் மூட்டை கட்டி நீர் வச்சுக்கோறோம். முதல்ல தமிழ்நாட்டு சைவர் ஆகிய யாம் இந்துக்கள் அல்லர் என்பதை முதலில் நீர் புரிந்து கொள்ள வேண்டியது உம்முடைய வேலை. ஐரோப்பிய வந்தேரிகளான ஆங்கிலேயர், டச்சுக்காரர், பிரெஞ்சுக்காரர், போர்ச்சுகீசியர் எல்லோரையும் இந்த நாவலந்தீவிலே வாழ்ந்த அனைவரையும் வளைத்து தங்களது ஆட்சிக்காக, ஆளுமைக்கான வாய்ப்புக்காக இந்து என்ற சொல்லை பயன்படுத்தினார் அவர் அனைவரும். அச்சொல் எங்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக உமக்கு ஒரு வாய்ப்பாக உம்முடைய கூட்டத்துக்கு நீவிர் கையாண்டீர். புண்ணியம் என்பது தமிழ் சைவ கொள்கையின்படி நல்வினை பயன். பாவம் என்பது தீவினை பயன். புண்ணியம் என்ற சொல்லுக்கு உம்முடைய வரையறை, விளக்கம், டெஃபினிஷன் என்ன என்றால், அதை ஏதோ ஒன்று சொல்கிறீங்க. ஆனால் சின், பாவத்துக்கு சின் மட்டும்தான் ஆங்கிலத்தில் இருக்குது அப்படின்னு நீர் சொல்கிறீரு. சின் அதற்கு எதிர்ச்சொல். சின் என்பது பாவம், அதற்கு எதிர்ச்சொல் ஒரு ஆங்கில அறிஞற்ற ஒரு ஆங்கிலத்தில் சிறந்த ஒரு புலமை பெற்ற ஒருத்தர்கிட்ட கேட்டேன். அவர் சின்னுக்கு ஆண்டோனின் எதிர்ச்சொல் வேர்ச்சு, மொராலிட்டி, சாஸ்டிட்டி என்று குறிப்பிட்டார். அதை வேர்ச்சு என்றால் அறம், புண்ணியம், சின் என்றால் பாவம். இந்த புண்ணியம் என்ற சொல்லை பற்றி குறிப்பிடுகிற பொழுது எங்களுடைய திருநாவுக்கரச பெருமான், எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால் கண்ணிலேன் மற்றோர் கலை கண்ணிலேன்
கடல் அடியே கைதொழுது காணின் நல்லால் உன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன். புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே என்று 2 இடங்களில் அந்த புண்ணியன் என்ற சொல்லை சிவபெருமானுக்கு மட்டுமே உரிய சொல். அந்த புண்ணியன் என்ற சொல் 100 விழுக்காடு 100% உண்மையை செய்யக்கூடியவன் எவனோ அவன்தான் புண்ணியன். அதனால தான் எங்களுடைய தமிழில் அறம் பாவம் அறம் என்ற சொல்லை கையாண்டனர் தமிழர். அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி பெருமான் அழகு தமிழில் குறிப்பிட்டார். 100க்கு 100 நன்மையை செய்பவன் புண்ணியன். அது சிவபெருமான் ஒருவன் மட்டுமே. எங்களுக்கு சிவஞான போதம் என்ற மாபெரும் தமிழ் செல்வத்தை அருளிய சிவபெருமான், திருவள்ளுவர் என்ற பெயரில் தமிழ் மறையை தந்த சிவபெருமான் பாவ புண்ணியத்துக்கும் பிறப்பு உண்டு என்று அருளியிருக்கிறான். ஏன்னா இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்பார் திருவள்ளுவர் பெருந்தகை தன்னுடைய திருக்குறளில். இருள் என்ற சொல்லுக்கு ஆணவம் என்று பொருள். ஆணவத்தோடு செய்யப்படும் நல்வினை தீவினை என்ற 2 வினைகள் இன்ன தன்மைத்து என ஒருவராலும் கூறப்படாமையின் அபிச்சையை இருள் என்றும், நல்வினையும் பிறத்தற்கு ஏது ஆகலான் இருவினையும் சேரா என்றும் குறிப்பிட்டார் திருவள்ளுவர் என அந்த திருக்குறளுக்கு உரை எழுத வந்த பரிமேலழகர் கூறுகிறார். அதனால் தமிழ் சைவ கொள்கை என்ன சொல்லுதுன்னா, நீர் கதை கட்டிக்கிட்டு பொய்யும் புரட்டுமாக சொல்லுகிற பாவ புண்ணியத்தை சொல்லாமல் இருவினை ஒப்பு என்ற நிலையை அடைய வேண்டும் தமிழ் சைவர் என்று குறிப்பிடுகிறது. இறைவன் நல்வினையை, அதாவது நீர் சொல்கிறீர்கள புண்ணியத்தை ஊட்டினால், நீர் சொல்கிற புண்ணியத்தை ஊட்டினால் துள்ளி குதிக்காமலும், பாவத்தை இறைவன் தீவினையை ஊட்டினால் துவண்டு போகாமலும் இருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் சைவர்களுடைய இருவினை ஒப்பு நிலை. இந்துத்துவா கொள்கையை எங்கள் தமிழர்களின் முழுமுதல் கடவுளான சிவபெருமான அருளி இருக்கின்ற சைவ கொள்கையோடு சேர்க்காதீர். உம்முடைய கொள்கை வேற, எமது சைவ கொள்கை மிகவும் உயர்ந்த கொள்கை. உம்மை இயக்குகின்ற, உம்முடைய கூட்டத்தை இயக்குகின்ற ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கின் பெருமூளையான மாஸ்டர் மைண்டான பிராமணியத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்த்ராதீனந்து தெய்வதம் மந்திரம் பிராமணாதீனந்து தன்மந்திரம் பிராமணாதீனந்து பிராமணா மம தெய்வதம். உலகமெல்லாம் தெய்வத்துக்குள்ளார அடங்கிடுமா, தெய்வம் மந்திரத்துக்குள்ளே அடங்குமா, மந்திரம் பிராமணருக்குள்ளே அடங்குமா, பிராமணர்கள் மட்டுமே இந்த உலகத்தினுடைய முழுமுதல் கடவுள். அப்போ உம்மை மட்டும் கும்பிட்டா போதுமா? சிவபெருமானை கும்பிட வேணாம்னு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறீர் நீர். இனியும் உங்கள் பொய்யும் புரட்டும் எங்களிடம் படிக்காது. தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனந்து தெய்வதம் தன்மந்திரம் பிராமணாதீனம் பிராமணா மம தெய்வதம். அப்புறம் அந்த கல்யாணத்தில் எல்லாம் ஒரு மந்திரம், திருமணத்தில் ஒரு மந்திரம் ஒன்று சொல்கிறீங்க. காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியார் தெய்வத்தின் குரல் என்ற அந்த நூலில் 2ஆம் பகுதியில் பக்கம் 875 என்ன சொல்கிறார் அப்படின்னா, சோமக பிரம்மமோ விவிதே கந்தர்வ விவிதே உத்ரக திருதியே அக்னிஷ்டே பதிய துரியஸ்த மனுஷ்ய அஜாவா. சோமக பிரம்மமோ விவிதே கந்தர்வ விவிதே உத்ரக திருதியே அக்னிஷ்டே பதிய துரியஸ்த மனுஷ்ய ஜாவ. முதல்ல அந்த மணப்பெண்ணை சோமன், அதாவது சந்திரனுக்கும், 2ஆவதாக கந்தர்வனுக்கும், 3ஆவதாக அக்னிக்கும், 4ஆவதாக மனித வர்க்கத்தாராகிய எமக்கும் அவள் உரிமையானவள் என்று எவ்வளவு அயோக்கியத்தனமாக
கொழுப்பெடுத்த மந்திரத்தை சொல்லி எங்களை எல்லாம் ஏமாற்றுவீர்கள். கூட்டம் டேட்டிங், அது ஆங்கில கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறீரு. உண்மைதான், அது ஐரோப்பிய வந்தேரிகளின் கலா ஆச்சாரம்தான். மத்திய ஆசியாவினுடைய ஸ்டெபி புல்வெளியில் இருந்த வந்தேரிகளின் கலா ஆச்சாரம்தான் கலா ஆச்சாரம். இப்போ நான் அடியேன் இப்பொழுது உங்கள் முன்னாட சொன்ன மந்திரம் தமிழில் டேட்டிங்க்கு மொழியாக்கம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். ஏன் தமிழில் போய் அந்த டேட்டிங்கிற சொல்லுக்கெல்லாம் நாங்கள் மொழியாக்கம் பண்ணிகிட்டு இருக்கணும்? எங்கள் தமிழில் இருந்தாலே உலக மொழிகள் அனைத்துமே தோன்றிச்சு. தமிழ் தான் உலக மொழிகளின் தாய் என்பதை எட்டிமாலஜி, நார்சாட்டிக் ஸ்டடீஸ் போன்றவற்றில் வல்லவரான அறிஞர் பலரும் ஒத்துக்கொண்டனர். எங்களிடம் இல்லாத, எங்களுடைய பண்பாட்டில் இல்லாத டேட்டிங்கிற சொல்ல நாங்கள் ஏன் மொழியாக்கம் பண்ணணும்? ஏதோ உமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுகிறீரு. தமிழில் மட்டுமே பொருள் இலக்கணம் உண்டு. வடமொழி இலக்கணத்திலும் பொருள் அதிகாரம் இல்லை. வடமொழி இலக்கணத்திலும் பொருள் என்ற அதிகாரமே இல்லை. தலைவன் தலைவிக்கு இலக்கணம் வரையறுத்து, ஒழுக்க நெறியை வரையறுத்து, தமிழ்மொழி என்றாலே ஒழுக்கத்தின் ஒளி வடிவ வெளிப்பாடாக இருந்ததே காரணமாகும். அந்த ஒழுக்கமே, அதாவது ஒளி வடிவம் என்பது ஓசை வடிவம், அந்த ஒழுக்கமே தமிழ் மொழியின் சீரிழமைக்கு காரணமாகும் என்று பெரியண்ணன் சந்திரசேகரன் என்ற ஒருவர் கூறுகிறார். உம்முடைய கலாச்சாரத்தில், இந்து மதத்தில் 8 வகை திருமணங்கள் இருப்பதாக லண்டன் சுவாமிநாதன் என்பவர் ரிசர்ச் ஆர்டிக்கிள் நம்பர் 1789, டேட்டு தேதி நாள் 9 ஏப்ரல் 2015, அப்லோடட் ஃப்ரம் லண்டன் அட் 10:18 10:18 காலை என்று யூடியூப் வலைதளத்தில் ஒரு செய்தியை அனுப்பியிருக்காரு. இந்து மதத்தில் 8 வகை திருமணங்கள். அந்த 8 வகை திருமணங்களில் ராட்சசம்னு ஒரு வகை திருமணத்தில் பெண் அழும்போது, அந்த மணப்பெண் கன்னிப்பெண் அழுது கொண்டிருக்கும் போது சொந்தக்காரரை உறவினரை அடித்தும் கொன்றும் தன் வலிமையால் பெண்ணை கொண்டு செல்லுகிற மனம் இந்துத்துவத்தில் உள்ள ராட்சச மனம். பைசாச மனம் என்பது ஒரு கன்னிப்பெண் தூங்கும் பொழுதும், கல்வெறியில் இருக்கிற பொழுதும், பித்து கொண்டவளாய் இருக்கிற பொழுதும் அவளை, அந்த பெண்ணை புணர்வது என்று பைசாச திருமணம் என்ற இந்துத்துவ திருமணம். அப்புறம் அவரே சொல்கிறார், லண்டன் சுவாமிநாதன் என்ற அந்த பேரறிஞர் கூறுகிறார், பிரம்மம் வகை திருமணம் மாப்பிள்ளை வயது 48, பெண்ணின் வயது 12. மாப்பிள்ளையினுடைய வயது 48, குழந்தையினுடைய அந்த பெண்ணினுடைய சிறுமியினுடைய வயது 12. இதில் அவர் மேலும் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், பிரம்மபகை திருமணத்தில் சங்க இலக்கியத்திலும் இந்த வயது இருந்தது என்று, 12 வயது பெண்ணுக்கு திருமணம் நடந்தது என்று குறிப்பிடுகிறார். பிரம்மம் வகை திருமணத்தில் மாப்பிள்ளை வயது 48ஆகவும் பெண்ணின் வயது 12ஆகவும் இருந்தால் என்ன ஒரு கொடுமை! 3 வயது 5 வயது குழந்தையை 60 வயது கிழவனுக்கு திருமணம் செய்து வைத்த பாவியர் ஐயா நீதிர். இதில் சங்க இலக்கியத்திலே இருந்ததுன்னு சொல்லிடுற. சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் வயது 12, கோவலனுடைய வயது என்ன தெரியுமா? 16. எமது இளங்கோ எமது சிலம்பில் ஈகைவான் கொடியன்னாள் 6 ஆண்டு அகவையாள், இருநிதி கிழவன் மகன் 8 ஆண்டு அகவையான் என்று பாடியிருக்கிறார். உம்முடைய ஆதிக்க வெறிபிடித்த கூட்டம் 48க்கும் 12க்கும் 60க்கும் 3 வயது பெண் குழந்தைக்கும் திருமணம் செய்து வைத்ததையே இப்படிப்பட்ட கொடுமை உலகில் எந்த பகுதியிலும் கிடையாது. இப்படிப்பட்ட நீர் செய்கிறீரே, இதுக்கு பேசுகிறீரே, இதுதான் உம்முடைய அறமா? சிலம்பை படித்து பாரும் ஐயா. பேராசிரியர் அதை அடியேன் ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், சொல்லலை. சிலம்பை படித்து பார். கண்ணகி 12 வயது, கோவலன் 16 வயது. நீர் தான் படிக்க மாட்டீர. ஏன்னா உம்மை கூட்டம் சொல்கிறபடி தமிழரான அனைவரும் சூத்ராள்.
ஏன் படிக்க மாட்டேன்னா, நாங்கள் தமிழரான யாம் அனைவரும் சூத்ராள். எங்களது தமிழ் உங்களுக்கு, உமக்கு, உங்களை சார்ந்த கூட்டத்துக்கு நீஷ பாஷா. அப்புறம் எப்படி சிலம்பு படிப்பீரே? உமது கொடுமையான ஆச்சாரம் கணவன் இறந்தால் மனைவியையும், சுடுகாட்டில் கணவனது உடல் எரிகிற அந்த சிதைத்தீயில் மனைவியையும் தள்ளிவிடுகிற மிக கொடுமையான உடன்கட்டை ஏறுகிற அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான கலா ஆச்சாரம் தானையா உம்முடையது. தள்ளிவிடுகிற அந்த கொடுமையான உடன்கட்டை ஏறு பொறுத்து அருள வேண்டும் ஐயா. தமிழ்தான் நீஷ பாஷாச்சே. சதி என்ற மிக கொடுமையான உம்முடைய உயர்ந்த அந்த பாஷாவில் சொல்கிறதா இருந்தால், சதி என்ற மிக கொடுமையான பெண்களை கொலை செய்யக்கூடிய பெண்டிரை கொலை செய்கிற கலா ஆச்சாரமே உமது ஆச்சாரம். அப்படிப்பட்ட உம்முடைய கலா ஆச்சாரத்தை இங்கே கொண்டு வராதீர். இப்படிப்பட்ட உம்மை போன்ற கூட்டத்தாருக்குத்தான் இந்துங்கிற கூட்டுக்குள்ளார தமிழராய யாம் அடைபட மாட்டோம் என்பதை எடுத்துக்காட்டவே எங்கள் புரட்சிக் கவிஞன் வேந்தன் பாரதிதாசன் என்ன சொன்னான்னா, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே, பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தாள் சங்காரம் நிசமெனச் சங்கே முழங்கு என்று பாடினான். இனியும் உம்முடைய கூட்டத்தாருடைய புரட்டும் பொய்யும் இங்கு பலிக்காது. வாழ்க தமிழ், வளர்க சைவம்.